ஆமாம். அப்புறம் அவருக்கும் முதலமைச்சர் ஆசை வரும். இப்போ விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த இடம் ஒரு காமெடி இடமா மாறி போச்சு. யாரு வேணா வந்து யாரு வேணா வந்து உட்காரலாம். அரசியல்வாதி அரசியல் பண்ணல. அப்போ மக்கள் எங்க போய் தேடுறோம் அரசியல்வாதி? அப்போ தனுஷுக்கு வருவது இயற்கை. தனுஷுக்கு வருவது இயற்கை தான். 31ல விஜயுடைய அதிருப்தியாளர்கள் அத்தனை பேரும் எனக்கு ஓட்டு போடணும். எனக்கு அவருக்கு ஒரு ஆலோசனை குழு உருவாயிடுச்சு. அரசியல் என்ன என்ட்ரி 500 பேர் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இவர் 510வது ஆள் என்ட்ரி கொடுக்குறாரு. எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது. நாற்காலி கிடைக்கல. இப்போ தனுஷ் இந்த முயற்சிக்கு வந்திருக்கிறாரு. தனுஷுக்கு பிறகு ராகவா லாரன்ஸ், ரத்த காட்டேரி, பில்லி, சூனியம், பேய், பெசாசு, இந்த இவர்கள் உதவியோடு நானும் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்டு ஆலோசனை கேட்டுட்டு 31 தேர்தலில் 234 தொகுதிகளில் அவரும் வேட்பாளரை நிறுத்தி ஒரு 100 சீட்டு ஜெயிச்சிடலான்னு அவரும் ஆசைப்படுவதில் யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்போ யாராவது ஒருத்தரை விட்டுட்டு போனாதான் அந்த அரசியல் என்ட்ரி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுமா சார்? ஏன்னா தனுஷ் அவர்கள் ஐஸ்வர்யாவை பிரிஞ்சுட்டாங்க. இப்போ தனுஷ் அவர்கள் அரசியல் என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லாம அரசியல் என்ன என்ட்ரி? 500 பேர் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இவர் 510வது ஆள் என்ட்ரி கொடுக்குறாரு. எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது. இப்போ திமுகவை வலிமையா எதிர்த்தால் அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கு. தனுஷ் அப்படிலாம் பண்ண மாட்டார். தாவேக்காவை வலிமையா எதுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவர் அந்த கட்ஸ் எல்லாம் தனுஷுக்கு இல்ல. சமூக நலத்திட்ட உதவிகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேடையில பேசுறாரு. சிவாஜியும் பண்ணாரு, டி ராஜேந்தர் பண்ணாரு, கார்த்தி பண்ணாரு, சரத்குமார் பண்ணாரு, பாக்யராஜ் பண்ணாரு. பண்ணாத ஆளே இல்லை. விஷால் ரெட்டி வரைக்கும் இப்ப பண்ணாரு. விஜய் முதலமைச்சர் அதிர்ஷ்டம் என்பது திமுகவை ஒழிப்பதற்கு மக்கள் தேடிக்கொண்டிருந்தான் ஒரு புதிய சக்தியை. அதிமுக அந்த வாய்ப்பை இழந்து விட்டது. அதிமுக இழந்த வாய்ப்பை திரைப்பட பிரபலமாக இருந்த விஜய் 2 வருட காலத்தில் திமுகவை ஒரு 10% தான் எதிர்த்தார். உடனே முதலமைச்சர் உட்கார 100% எதிர்த்திருந்தா பிரதமரே ஆக்கியிருப்பான் மக்கள். இப்போ ஆக்குறேன் தானே பிரதமர் ஐநா சபைக்கு ட்ரம்புக்கு பதிலாக இவர் ஆக்கிடுவாங்க. அடுத்த தேர்தலில் டெபாசிட் போக போகுது விஜய், எழுதி வச்சுங்க. இருந்தாலும் கூட இந்த தனுஷ் அவர்கள் அரசியல் என்ட்ரின்றது பெரிய பேசு பொருளா மாறிட்டு இருக்குல்ல சார்? கொடியை காட்டுறது, அதாவது ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணிட்டாங்க, அது ஒரு பக்கம் இருந்தா கூட எதுக்கு அந்த கொடி, எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம், பிளட் டொனேஷன்ல போயிட்டு இஃப் யூஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வசனங்கள் எல்லாமே தாவேக்காவுக்கு எதிராகவே வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றாங்களே சார். ஆமா. அப்புறம் அவருக்கும் முதலமைச்சர் ஆசை வரும்ல. லெஜெண்ட் சரவணாக நான் முதலமைச்சர் ஆனுங்கிறாரு. இப்போ விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த இடம் ஒரு காமெடி இடமா மாறி போச்சு. யாரு வேணா வந்து உட்காரலாம். அரசியல்வாதி அரசியல் பண்ணல. அப்போ மக்கள் எங்க போய் தேடுறோம் அரசியல்வாதிய? சினிமா. அப்போ லெஜெண்ட் என்ன நினைக்கிறாரு? நானும் சினிமாவில் நடிக்கிறேன், நானும் விஜய் போட்டு அதே கோட்டு, அதே சூட்டு, அதே மேக்கப், அதே டை, அவர் வாங்கின கடையிலேயே டை வாங்கி அடிக்கிறேன். அவருக்கு யார் காஸ்டியூம் டிசைனரோ அதே ஆளை சம்பளத்துக்கு பிடிச்சி நான் வாங்கி போட்டுட்டு இருக்கேன். ஏன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது? நானும் காமராஜரை பற்றி பேசுகிறேன், கக்கனை பற்றி பேசுகிறேன், மோடியை பற்றி பேசுகிறேன், ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறேன், புட்டினை பற்றி பேசுகிறேன், நெத்தன்யாகு பற்றி பேசுகிறேன். எனக்கு எல்லாம் தெரியுமையா, எழுதி கொடுத்தா பேச போகிறேன். விஜய்க்கும் எழுதி கொடுக்குறேன், எனக்கும் எழுதி கொடுக்க போகிறேன். அதே ஆளை நானும் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறேன். என்கிட்ட 2000-3000 பேர் வேலை பார்க்குறான். அதே போல நான் வேலை பார்க்கிறேன். விஜய்கிட்ட 3000 பேர் வேலை பார்த்தானா, 5000 பேர் வேலை பார்த்தானா? இல்லை, அதோட அதிகமாக என்கிட்ட வேலை பார்க்குறான். எல்லாம் பொருளை தயார் பண்ணி கூட எங்களுக்கு கொடுத்துட்டு போகிறான். நான் விற்று அப்புறம் தான் கொடுக்குறேன். அப்போது தனுஷுக்கு வருவது இயற்கை தான். தனுஷுக்கு வருவது இயற்கை தான். 31ல விஜயுடைய அதிருப்தியாளர்கள் அத்தனை பேரும் எனக்கு ஓட்டு போட போகிறோம். எனக்கு அவருக்கு ஒரு ஆலோசனை குழு உருவாயிருச்சு. நீங்க ராமராஜனுக்கு கரகாட்டக்காரன் 100 நாள் ஓடுது. அப்போ
சுற்றி இருக்கிற அந்த துதிபாடிகள் இருப்பான். இல்லை ஒரு ஆள் வளர்ந்துட்டா துதிபாடி வந்து சேர்ந்துருவான். நீங்க கட்சி ஆரம்பிச்சிருங்க. தலைவர் நீங்க தான் முதலமைச்சர். அப்போ ராமராஜா, ஓ நம்ம தான் முதலமைச்சரா? ஏன்னா நாட்டியா நர்த்தனா ஏதோ இன்னொரு ஒரு பேர் 3 தியேட்டர் மதுரையில் விலைக்கு வாங்கிட்டாரு. எம்ஜிஆரோட நெருக்கம். 100 நாள் ஓடுது. 100 நாள் ஓடுன பிறகு பட்டி தொட்டி எல்லாம் ராமராஜான்னா எல்லாருக்கும் தெரியுது. கிராமப்புறங்கள் எல்லா சைடும். அவ்வளோ பேர் ஓட்டு போட்டான்னா நம்ம தான் முதலமைச்சர். இப்படி ஒரு கனவுல கொஞ்ச நாள் இருந்தார். யாரு? ராமராஜன். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஆளு அடிபட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தாரு. அரசியலே போச்சு. சுத்தி இருந்தவங்களும் போயிருப்பாங்க. மனைவியும் போயிருச்சு, புள்ள குட்டியும் போயிருச்சு. இப்போ அவரும் சரத்குமார் அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். ராதிகா அம்மா, மாப்பிள்ளை நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நீங்கள் முதலமைச்சர் ஆயிருக்கு மாப்பிள்ளை. அவரும் முயற்சி பண்ணார். அந்த நாற்காலி வாடகை கிடையாது, ஒரு நாள் எடுத்துக்கொண்டு உட்கார வைக்க முடியுமான்னு பார்த்தாரு. நாற்காலி கிடைக்கல. இப்போ தனுஷ் இந்த முயற்சிக்கு வந்திருக்கிறாரு. தனுஷுக்கு பிறகு ராகவா லாரன்ஸ், ரத்த காட்டேரி, பில்லி, சூனியம், பேய், பிசாசு, இந்த இவர்கள் உதவியோடு நானும் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்டு ஆலோசனை கேட்டுட்டு மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்யறாங்க சார். ஆமா, பில்லி, சூனியம், ரத்த காட்டேரி, ரத்தங்கி சாவ, மந்திரம் எல்லாம் நல்லதுதான். மக்கள் அப்படித்தானே இருக்கான். எவ்வளவோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. நானும் வரட்டுமே அப்படின்னு வீடியோ எல்லாம் போடுறாரு. இல்ல யாரு வேண்டுமானாலும் வரலாம். மக்கள் ஓட்டு போட்டா யாரு வேண்டுமானாலும் முதலமைச்சராக வரலாம். அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். நம்ம ஊர்ல குஷ்புக்கு கோயில் கட்டிய ஊர். குஷ்பாம்பிகையே வாழ்க. ஆனா ஓட்டு மட்டும் இல்ல. ஓட்டு போடுவான். அந்த அம்மா எலெக்ஷன் தான் ஓட்டு போட்டுருவான். அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கலாம். கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் நடத்தி 234 தொகுதியில் 234 வேட்பாளரை போட்டிருந்தா குஷ்பு கட்சியும் குஷ்பாம்பிகை அந்த கொடியிலே அந்த அம்மா தான். இதுக்காக மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா சினிமா கவர்ச்சி நடிகைகள், கவர்ச்சி ஆட்டம், குத்தாட்டம், கூட்டம் சேர்ந்தா ஓட்டு விழுந்துரும்னு நினைச்சிடறாங்களா சார்? அப்படித்தான் நினைக்கிறாங்க. மக்களும் ஓட்டும் போடுறானே. அரசியல்வாதி அரசியல் பண்ணாதனால மக்கள் இப்போ எங்கே டேர்ன் ஆகிட்டான்? கோடம்பாக்கத்துக்கு போய் சேர்ந்துட்டான். கோடம்பாக்கத்தில் தான் இப்போ தேடிட்டு இருக்கான். சினிமா துறை சார். இந்த ஆசை தான் தனுஷை முதலமைச்சராக கற்பனை செய்ய வைத்து முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி அவரும் நகர ஆரம்பித்திருக்கிறார். அவரும் 2031 தேர்தலில் 234 தொகுதிகளில் அவரும் வேட்பாளரை நிறுத்தி ஒரு 100 சீட்டு ஜெயிச்சிடலான்னு அவரும் ஆசைப்படுகிறார். ஆசைப்படுவதில் யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஜக்கி சொல்லுவதை போல அத்தனைக்கும் ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு, அடுத்தவர் மனைவிக்கும் ஆசைப்படு. அதான் ஜக்கியுடைய கொள்கை. அண்ணாவுடைய கொள்கை அப்படிதான். மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் மனம் உண்டு. இதுதான் இந்த சீரழிவு கலாச்சாரத்தினுடைய உச்சம். தமிழ்நாடு இப்போ அதை நோக்கி தான் போயிருச்சு. இனி இதை திருத்துவதற்கு மீண்டும் கக்கனும் காமராஜும் பெரியாரும் தோன்றினால்தான் உண்டு. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.